நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில அரசியல் தகவல்கள் பத்தி பேசுறதுக்காக அன்பரசன் மற்றும் துரைராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ தேர்தல் களமே பரபரப்பா இருக்கு. ஆனா இந்த தேர்தல்ல வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, இப்ப தேர்தல் களம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திமுக கூட்டணி மாபெரும் ஒரு 26 கட்சியை சேர்த்துக்கிட்டு நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம், நாங்கள் வெற்றி பெற கூட்டணி இது தமிழகத்தை தலை குனிய மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ்னு ஒரு கட்சி திமுகவை எங்கெங்கே மிதிச்சிச்சு என்ன மாதிரிலாம் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த மக்கள் அறிவாங்க, எல்லாரும் அறிவாங்க. அந்த பிரச்சனையை சரி பண்ணி இங்கேருந்து டெல்லிக்கு அமிச்சு தங்கச்சியை அமிச்சு அந்த கூட்டணியை சரி பண்ணாங்க. இருந்தாலும் இன்னும் கூட்டணி பங்கு இன்னும் ஒதுக்கலை. இன்னும் இது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் வெளியில் போகிற ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒரு இதில் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ நான் ஒரு மாபெரும் கூட்டணி அமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய ஒரு பிம்பத்தோடு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வி உறுதித்தேன். அதோட குறிப்பாக என்னென்னா, இது இத்தனை நாள் முடிக்க திமுகவுக்குள்ளே கூட்டணி கட்சியால் தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்லை, இப்போ திமுகவுக்குள்ளேயே உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி கூட முதல்வர் சொல்லியிருக்காப்புல, யாராவது உட்கட்சி பிரச்சனைகள் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களை குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா சார், அவங்க கட்சிக்குரிய அந்த இது விஷயம் என்னென்னா தனிநபர் விமர்சனம். ஒருத்தனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி பேசுகிறது, இது இவங்களுக்கு வாடிக்கை தானே. அதெல்லாம் பண்ணேன்னா உன்னை தொலைச்சி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது யாருக்கு சொன்னாருன்னா உதயநிதிக்கு சொன்னாரா, யாருக்கு சொன்னாருன்னா அது அவருக்கு தான் தெரியும். ஏன் அது அப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, 2021 தேர்தல் வந்துச்சுல, அப்போது எடப்பாடியாரோட அம்மா கொச்சைப்படுத்தி இந்த ராசா இருக்கார்ல அவர் பேசியிருந்தார். அது தேர்தலில் எதிரொலிச்சிருச்சு. குறிப்பிட்ட நிறையா தொகுதிகள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு முன்னாள் முதலமைச்சரோட அம்மாவே ஒருத்தர் இப்படி கெட்ட வார்த்தையில் பேசுகிறான், இவனுக்கு போய் நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்னு மாற்றி குத்திட்டாங்க ஓட்டை. அப்படிலாம் நடந்துச்சுல, இந்த வாட்டி அது நடக்கக்கூடாதுன்னு அப்பா உத்தரவு போட்டிருக்காரு. அப்போ அதோட பயம்தான். ப்ளஸ்ஸு உட்கட்சி பிரச்சனை சில பேருக்கு சீட்டு கேட்குறதாகவும், குறிப்பாக மூத்த தலைவர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதெல்லாம் திமுகவில் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது போக போக வெடிக்கும். அதோட வெளிப்பாடாக தான் 200க்கு 200 ஜெயிப்போன்னு வேறு அவங்க அங்கங்கெல்லாம் போஸ்ட் அடிச்சு அவங்க 200க்கு ஃபேமஸ். அந்த கட்சி 200க்கு ஃபேமஸ்ஸு. அங்கங்கே வால் போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க, நாங்கள் 200 தலை குனிய மாட்டோம், வெற்றி வருவோம் அப்படின்னு. அதோட பயத்தின் வெளிப்பாடாக தான் இன்றைக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனைன்னு ரெண்டு பேருமே சொல்றீங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எங்கே சொன்னாலுமே நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணி, பலமான கூட்டணி, எங்கள் கூட்டணி வலுவா இருக்கு, நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் பார்க்கும்போது அவர்லாம் சொல்றதை கேட்கும் போது நிஜமாவே பிரச்சனை போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் தான் எனக்கு வருது, பார்க்குற மக்களுக்குமே வரும். நிஜமாவே சண்டை போயிட்டு இருக்கா உட்கட்சி? ஆமாம், அது ரொம்ப கேவலமாக சண்டை போடுக்குறாங்க சார். அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் நம்ம வெளியில் பத்திரிகையில் கூட சொல்ல முடியாது சார். ஆனால் அதையும் மீறி திருச்சி வேலுசாமி தன்மானத்தோட ஒரு சில வார்த்தை சொல்லியிருக்காரு சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மூழ்க போகிற கப்பல். யார் சொல்கிறது? காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி சொல்கிறாரு, திமுக மூழ்கும் கப்பல், நாங்களும் இவங்க கூட சேர்ந்து மூழ்க தான் போகிறோம், மக்கள் அதை தான் இப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு வார்த்தை என்னென்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி நிலையான கூட்டணி கிடையாது, இது இப்படியே இருக்குன்னா சொல்ல முடியாது, என்னைக்கு வேணால் மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இது வெளிப்படையாக கூட்டணி உடைய போதா, இல்லை கூட்டணியில் குழப்பம் ரொம்ப நீடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுது. ஏன்னா எந்த ஒரு கட்சிக்கும் கூட்டணியில் குழப்பம் இருந்துச்சுன்னா அது எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா கீழே தொண்டர்கள் ஜெல்லாக மாட்டான், ரெண்டு கட்சிக்கும் செல்லாக மாட்டான், ஓட்டு பரிமாற்றம் இருக்காது, அப்படியே தோற்று போயிடுவாங்க. இது 2001 இது நடந்துச்சு. திமுக கூட்டணிலாம் பெரிய குழப்பம் அது அப்படியே அவர் படுதோல்வியெல்லாம் அடைஞ்சு அப்போ தான் ஏடிஎம்கேலாம் ஜெயிச்சாங்க சார் அம்மா 2வது தடவையா. இப்போது இது இந்த தடவை எதிரொலிக்குமா? கண்டிப்பாக நிச்சயமாக எதிரொலிக்குமா. காங்கிரஸ் கட்சியிலேருந்து மாநில இளைஞரணி ஒரு நிர்வாகி ஒருத்தர் இணைஞ்சு புதுசாக தாவேகா கூட போகிறதுக்கு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி ஆரம்பித்து அங்கே போய் இணையிற மாதிரி ஆசை. இது மாதிரி காங்கிரஸில் இருக்கிற கிட்டத்தட்ட 90% பேர் தாவேகாவுக்கு போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. வேறு வழி இல்லாமல், காங்கிரஸ்க்கு சைட்லேருந்து வேறு வழி இல்லாமல் நம்ம இதை விட்டுருவோம், இதை விட்டுட்டா தமிழ்நாட்டில் நம்ம தலை தூக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் தாவேகாவை செலக்ட் பண்ணாங்க, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே இருக்கிற மூத்த தலைவர்களோட பிடியால் காங்கிரஸ் வேறு வழி இல்லாமல் போய் திமுக கூட சேர்ந்துருச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜெல்லாக மாட்டான்னு சொன்னீங்கல்ல, நீ தோக்குறத நான் பார்ப்பேன், நான் தோக்குறத நீ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் திமுக போட்டி போகிறதுல திமுகவையும் அடிச்சுக்க முடியாது, காங்கிரஸையும் அடிச்சுக்க முடியாது. இந்த இடத்துல என்னன்னா, மதுரை வடக்கு தொகுதி சார், அந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடணும் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் இப்போ வந்தார்ல கிறிஸ் ஜவடங்கர், இவங்கெல்லாம் தெரிவிச்சிருக்காங்களாம். அந்த தளபதியை தோக்கடிக்கணும், அதுக்கு காங்கிரஸ் தான் நிற்கணும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூட்டணி உடஞ்சு போயிருமையா,
இவங்க எல்லாம் ஒன்னாலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி கிடையாது, இது எதை கொள்ளையடிக்கலாம்னு தெரியறதுக்காண்டி இருக்காங்க. அதனால இது ஜெல்லும் ஆகாது, இந்த கூட்டணி வந்து உடஞ்சு போயிடும், கண்டிப்பா தேர்தலில் இந்த என்டிஏ வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு சார். ஆமாம், இப்போ நேஷ்னல் மீடியா முதற்கொண்டு கடந்த 2021 தேர்தலில் ஸோ அதிமுக இத்தனை இடங்கள் தான் பெறும், 60 இடங்கள் தான் பெறும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ சொல்லும் போது தான் ஞாபகத்துக்கு வருது. அது எந்த டிவினா அந்த டைம்ஸ் ஆஃப் நவுல கூட இன்னைக்கு போட்டிருந்தாங்க சார். IANS அவங்க கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. 118 127 வரைக்கும் அதிமுக பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ இதை ஏன் மக்கள்கிட்ட நம்ம சொல்றோம்னா, இதே கருத்து கணிப்பு தான் 2021 என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக 60 சொச்சம் தொகுதிகளை தான் பெறுவாங்க, திமுக 135க்கு மேல பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொன்னது இதே IANS கருத்து கணிப்பு. அதே மாதிரி அப்படியே நடந்துச்சு சார். அதிமுக 60 சொச்சம் தான் எடுத்து எதிர்கட்சியா உட்காந்தாங்க, திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு சார். இப்போ 2026 கருத்து கணிப்புல அதிமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி, மெஜாரிட்டி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். 40% வாக்கு சதவீதத்தில் வரும். தமிழ்நாட்டு மீடியாக்கள் தான் கூவிட்டு இருக்கு திமுக ஆட்சிக்கு வருவாங்கன்னு. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, 50 வருஷமா தான் பண்றாங்க. ஆனா நேஷனல் மீடியா வந்து இப்போ ஏடிஎம்கேக்கு ஃபேவர் ஆகுதுன்னா, மக்கள் ஒருவேளை மக்களுடைய கருத்தா நேஷனல் மீடியா எடுத்து சொல்லுதா சார்? இப்போ திமுகவோட செயல்பாடுகள் பிடிக்காம தான் மக்கள் வந்து மாறுறாங்க. அதை தான் நேஷனல் மீடியா வந்து வெளிக்காட்டுது. ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொல்கிற போது, சரி அடுத்த மாற்று கட்சியாக யார் இருக்குதுன்னு பார்க்கும்போது அதிமுக. ஸோ இந்தியாவிலே 3வது பெரிய கட்சி. மாற்று கட்சியா பல கட்சி இருக்குல்ல, இன்னைக்கு வந்து டிவிகே கூட இருக்கு. ஐயா அவங்க அதை சொல்லலாம்ல. அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, டிவிகே கூட 1-2 சீட்டு பிடிக்கும், அது வந்து ஓட் ஷேர் கூட ரொம்ப கம்மியா இருக்கும், லோவா இருக்கும், ஆட்சியெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஆனா ஆட்சி பிடிக்க போது ஏடிஎம்கேன்றது அழுத்தியான்னு சொல்லணும். ஏன்னா மாபெரும் சக்தி, மாபெரும் தலைவர்கள் வந்து ஆண்ட இயக்கம் இது. ரெண்டாவது, தொடர்ந்து 32 ஆண்டுகள் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டை ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. மக்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ திமுகவை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதிமுகவை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதோட வெளிப்பாடாக தான் நேஷனல் மீடியா வந்து இதை வெளியிடுறாங்க. ஆமாம் சார். இப்போ எனக்கு தெரிஞ்சுமே மக்கள் வந்து நிறைய இடத்துல பேட்டி கொடுக்கறது நம்ம பார்க்குறோம், இந்த சோசியல் மீடியாஸில் கூட பார்க்குறோம். இவரோட ஃபோட்டோ எடுத்தாங்களா சார், தலைமைச் செயலகத்துலேருந்து இவர் ஃபோட்டோ எடுத்ததுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க சார். எங்கேயா பார்த்துருக்கீங்களா? தீபாவளி கொண்டாடுவோம், பொங்கலை கொண்டாடுவோம் வெடி வெடிச்சு கூட. ஆனால் ஸ்டாலினோட ஃபோட்டோ எடுத்ததுக்கு மக்கள் வெடி வெடிச்சு கொண்டாடுறாங்கன்னா, எவ்வளவு தூரம் கோபமாக இருந்தால் இவன் இந்த தூரத்துக்கு கொண்டாடுவான்? அப்போது ஒருவேளை கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா, ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் மக்களுடைய எண்ண ஓட்டம் இருக்குது சார். தமிழகத்தில் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி வந்து வலுவாக இருக்குது. அவங்களுக்குள்ள இந்த உட்கட்சி பிரச்சனை, இந்த மாதிரி வந்து வெளியில் நீங்கள் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து அதிமுக கூட்டணியில் கிடையாது. அவங்க ஒரு பலமான ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. ஆனால் திமுக அப்படி கிடையாது. திமுக உருவாக்கின கூட்டணி உங்களுக்கு தெரியும். திமுக காங்கிரஸ் என்ன மிதிச்சு அந்த கூட்டணியை அந்த இடங்கள் வாங்கினது, இன்னும் பாதி பேருக்கு ஷீட் ஷேரிங் ஒதுக்க முடியாமல் இருக்காங்க. சொல்லணும், இப்போ அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட முக்கியமான தலைவர் இந்த பிரதமர் நரேந்திர மோடி எல்லாம் இதோட ஒரு 4-5 தடவை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டார் சார். யாரை முதலமைச்சராக்குவேன்றாரு, எடப்பாடியை முதலமைச்சராக்குவேன்றாரு. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ யாருமே இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க சார். ஆனால் அப்பா பார்த்தீங்களா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெளி மாநிலத்துக்கெல்லாம் போய் ராகுல் காந்தியை பிரதமராக்குவேன்னு பாடுபட்டார், பேச தெரியாத இந்தியில் பேசி. ஆனால் அவங்க யாருமே இங்கே வந்து ஸ்டாலினை முதல்வராக்கும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். ஏன்னா அவங்க மீண்டும் வந்து முதல்வராக வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவர் இது முடிக்க அந்த பெயரே அவர் அறிவிக்காமல் இருக்காது போல. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா திமுக வந்து ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படின்றது தெரியுது, மக்கள் மத்தியிலயும் சரி, இப்ப நீங்க பேசுனதெல்லாம் வச்சு. ஆனா வந்து ஸ்டாலின் ஆகட்டும், மீடியாக்கள் ஆகட்டும், திமுகவை எப்பவுமே சப்போர்ட் பண்ணி மீடியா வந்து எப்பவுமே திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஸ்டாலினுக்கு இப்ப வர தெரியாதா, ஐயோ நம்ம வீக்கா இருக்கோம் அப்படின்னு? அவருமே வெளியே வந்து நாங்க 200க்கு 200 ஜெயிப்போம் அப்படின்றாரு. அதிமுக இன்னொரு சைடு வந்து அதிமுக நல்லாவே வலுவா இருக்குன்னு தெரியுது. இது இப்படி எல்லாம் தெரிஞ்சுட்டுமே அவங்க வந்து எப்படி பொது வெளியில வந்து நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்லாம் அப்படி பேச முடியுது அவரால? திமுக கூட்டணி வந்து பேட்ச் ஒரு கூட்டணிமா. அது மாதிரி ஸ்டாலின் சார் சொல்லுவார்ல, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது மாதிரி 2026 தேர்தலில் இந்த கூட்டணி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கூட்டணிமா. இப்போ நீங்களாம் சொன்னீங்கல்ல பேட்ச் ஒரு கூட்டணின்னு, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 1991 தேர்தல் அந்த நிலவரம் தான் இப்போ நடக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த இதில் வந்து ஃபுல் வாஷ் அவுட் டிஎம்கே. இப்போ இருக்க அப்பா இருக்கார்ல, அவரோட அப்பா கருணாநிதி இருந்தப்போ கூட வாஷ் அவுட் ஆயிடுச்சு அந்த திமுக. ஏன்னா கூட்டணி வந்து சரியில்லை, அது மாதிரிலாம் இருந்தனால இதாயிருச்சு. இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போது என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தாவேகா திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு அரசியல் புரசலாக செய்தி வருது சார். நிறைய பேர் வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க, அரசியல் விமர்சகர்கள். அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து துணை முதலமைச்சர் பதவி கேட்குறாருப்பா, அமைச்சர் பதவி கேட்குறாருப்பா, 80 சீட்டு கேட்குறாரு, 70 சீட்டு கேட்குறாரு, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நேற்று எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தலை,
அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அண்ணாமலைகிட்ட போய் கேட்குறாங்க செய்தியாளர்கள்லாம், சார் டிவிக்கு பேசுகிறாங்களா சார், என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூட்டணியோட முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியார். அவர் என்ன சொன்னார், டிவிக்கே கூட நாங்கள் பேசலான்ட்டார்ல, அவரோட கருத்து தான் என்னோட கருத்து அப்படின்ட்டார். இப்போது ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள குழப்பம் இருந்ததா பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. இந்த அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் வந்து ஜெல் ஆகலை, செட் ஆகலை, ஒரு பக்கம் விமர்சனம் போயிட்டு இருக்கிற வேலையில் இவர் இப்படியெல்லாம் கருத்து சொல்கிறாங்கல்ல சார், அப்போ இந்த கட்சி இன்னும் வலுவடைஞ்சுக்கிட்டே இருக்குது, கண்டிப்பாக இந்த ஜெயிச்சிருமோ அப்படின்னு வந்து தொண்டர்களுக்குள்ளே பேசிக்கிறதெல்லாம் பார்க்குறோம் சார். இப்போ என்ன சார், இப்போ தேர்தல் சட்டம் அமலில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் கூட மம்தா பானர்ஜி தலைமையிலான ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைமைச் செயலாளர் அவங்கள வந்து தேர்தல் ஆணையம் மாற்றிருக்கு. என்னன்னு கேட்டால், இவங்க ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக செயல்படுறாங்க, அவங்கள தூக்கி தூர போடு அப்படின்னு போட்டாங்க சார். இப்போ தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா, நிறைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி, அதுக்கப்புறம் வந்து கலெக்டரு, இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு உறுப்பினர் அட்டை இல்லாத உறுப்பினராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது சார். அப்போது அதிமுகவினுடைய சட்ட வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த இன்பதுரை அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி கலெக்டரையும் மாற்றுங்க அப்படின்னு அறிக்கை கொடுக்குறாரு. அங்கே அண்ணாமலை கரூரில் இருக்க எஸ்பி இதெல்லாம் மாற்றுங்கன்றாரு. இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லா தலைவர்களும் தங்களுடைய குரலை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க சார். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பியை மாற்றுங்க, கலெக்டரை மாற்றுங்க. இது ஏன் சார், நீங்கள் வந்து தேர்தலில் ஜெயிச்சிருவீங்கன்னா நீ மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கணும், நீங்கள் நேரடியாக மக்களை சந்திக்கணும், மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. எதுக்கு அதிமுகலேருந்து ஓயாமல் போய் வந்து இப்படி மனு கொடுக்கணும், இவங்கள மாற்று அவங்கள மாற்றுன்னு, இது எதுக்கு சப்பக்கட்டு கட்டணும்? திமுக வந்து எப்பவுமே தில்லுமுள்ளான வேலைகளை பார்த்து தான் வந்து தேர்தலில் ஜெயிக்கும். கடந்த 5 வருஷம் வேற அவங்க ஆட்சியில் எப்படி இந்த மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஃபார்முலா, ஈரோட்டில் வந்து நீங்கள் பட்டியில் மாடு அடைச்ச மாதிரி அடைச்சி வச்சு படமெல்லாம் போட்டு காமிச்சு காசு கொடுத்த மாதிரி. அதான் அதிமுக ஜெயிக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து திமுக பார்க்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுன்னு அதிமுக தரப்புலேருந்து ஸோ இவங்கெல்லாம் மாற்றுங்க, இவங்களை மாற்றினா நம்ம அதிமுகவோட வெற்றியை தடுக்க முடியாதனால நம்ம தொடர்ந்து மனு கொடுத்துட்ருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து இதை கருத்தில் கொண்டு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நம்புகிறோம். சார், இப்போ சொன்னீங்க திமுக வந்து தில்லுமுழு பண்ணி செய்ப்போம் அப்படின்னு. இப்போ திருடங்கையிலே சாவி இருந்தால் என்ன பண்ணுவான், திருடிட்டு போயிடுவான். அவனை திருட விடாமல் இருக்கிறதுக்காண்டி தான் அதிமுக பாஜகலேருந்து போய் மனு கொடுக்குறாங்க, இவங்களெல்லாம் மாற்றுங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து அதிமுக கூட்டணி கட்சி பாஜக, அவங்க தான் மேலே ஆட்சியில் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அவங்கள்ட்ட சொல்லி இவங்க வந்து கட்டுப்படுத்தலாம்ல சார், இந்த திருட்டு பசங்கள்லாம் உள்ளே பிடிச்சி போடலாம்ல, ஏன் போட மாட்டேங்கிறாங்க? அப்போ ஒருவேளை திமுக வந்து நேர்மையான முறையில் வந்து தேர்தலை சந்திக்குமா, அந்த டவுட்டில் வந்து இருக்காங்களா அவங்க? அப்படிலாம் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பாஜக வந்து இப்போ வரை எந்த மாநிலத்திலையும் அப்படிலாம் பண்ணது கிடையாது. அது மாதிரி தமிழகத்திலையும் அவங்க பண்றதுக்கு விரும்பல. மக்கள் வந்து நம்மளுக்கே தெரியும் ஒரு வெறுப்புல இருக்காங்க. கண்டிப்பா வந்து திமுக ஜெயிக்க போறது கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம், மக்களோட முடிவை அப்படியே ஏத்துப்போம், மக்கள் வந்து மக்களோட ஆதரவு நம்மளுக்கு தான் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் வந்து நீங்க சொல்ற மாதிரி எந்த விதமான வேலைகளும் பாஜக இங்கேயும் பண்ணல எங்கேயும் பண்ணல. அப்போ மக்களோட ஆதரவு பாஜகவுக்கு இருக்கு நம்புறாங்கன்னா, அது வந்து அவங்க யாரை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க, எடப்பாடியாரை. அப்போ வந்து அவங்களுக்கு எடப்பாடியாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு நம்புறாங்க போல. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திமுக இந்த தடவையோட வாஷ் அவுட்டு, இனி அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்க, திருட்டு பசங்கள்லாம் ஜெயிலுக்கு போக போறாங்க அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பொண்ணு சொல்றது நீங்க சொல்றது வந்து எனக்கு புரியுது சார். அப்போ இன்னொன்று என்னன்னா, இந்த கிரிமினல் கைதியெல்லாம் இருக்காங்கல்ல, நம்ம செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. அதுக்கான முன்னோட்டமாக கூட இந்த தேர்தல் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் டேட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தேர்தல் விதிமுறைகளும் என்னென்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 50,000 ஆர் 1 lakh கொண்டு போனாலுமே அதை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. இதனால வந்து நார்மலான ஒரு பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி கூட கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்காண்டி 2 லட்ச ரூபா கொண்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணை பிடிச்சி அந்த 2 லட்சத்தை வந்து கைப்பற்றிட்டாங்க தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவங்க. அந்த பொண்ணு அழுகுது, மருத்துவ செலவுக்கு தான் போகணும் அப்படின்னு. இது வந்து அறியாமையினுடைய வெளிப்பாடு தான். இப்போ அவங்களுக்கு ஒரு வேளை வந்து விழிப்புணர்வு இருந்திருந்தால் அந்த 2 லட்சத்தை கொண்டு போயிருக்க மாட்டாங்க. இப்போ என்னென்ன விதிமுறைகள் சார் இருக்குது, இவ்வளவு தான் கொண்டு போகணும் அமௌண்ட்டு, இவ்வளவு ஜுவல்ஸ் தான் கொண்டு போகணும், பரிசு பொருட்கள் எதுவும் கொண்டு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார், அதை வந்து நீங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். இந்த தேர்தல் விதிமுறைகள் வந்து 50,000க்கு மேலே பணம் கொண்டு போனால் உரிய ரசீது தேவை, அதுக்கு மேலே கொண்டு போனால் அந்த ரசீது இருக்கணும். ரெண்டாவது, இப்போ வந்து பரிசு பொருட்கள், வாக்குக்காக பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க, சில இடங்களில் மோதிரம், அண்டா குண்டான்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த கடைசி தேர்தலில் கூட திமுக காரங்களாம் கொடுத்து நம்ம பார்த்தோம். ஈரோடு, அது குறிப்பாக கரூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொலுசு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அண்டா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் மோதிரம், இந்த தங்க நாணயம்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காண்டி அதெல்லாம்
களையணும் அப்படின்றதுக்காண்டி கூட அவங்க ஆட்சியில் இல்லாத போதே அதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ வேறு ஆட்சியில் வேறு இருக்காங்க, அதிகாரிகளை வேற. இப்போ KN நேரு திருச்சியில் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காப்புலன்னு சொல்லி ஒரு நாளிதழில் படித்தேன். என்னென்னா வந்து அதிகாரிகள் எல்லாம் திமுக ஜெயிக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காப்புல. அது மாதிரியான வாய்ப்புகள் நடக்கக்கூடிய இருக்கும். ஏன்னா 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க, இவங்க தான் மக்களுக்கே ஒன்றும் பண்ணலையே. அதிகாரிகளால வந்து அதை தடுக்கிறதுக்காண்டி இந்த விதிமுறைகள், இது நார்மலா இருக்கிற விதிமுறைகள் தான், எல்லா ஸ்டேட்லயும் தான். இது நார்மலைஸ் தான், அதை இங்கேயும் அமல்படுத்தி இருக்கிறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது நீங்க சொன்னதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தலைவர்களுடைய சிலைகளை மூடுறது, கட்சி கொடிகள், அந்த தலைவர்களுடைய புகைப்படங்கள், அதுக்கப்புறம் பேனர்லாம் இருந்தால் எடுக்கணும், சுவரொட்டிலாம் அந்த பேர்லாம் எழுதியிருந்தாங்கன்னா அதெல்லாம் எடுக்கணுன்ற விதிமுறை இருக்கு சார். ஆனால் இது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கரூர் அந்த ஏரியா, அதுக்கப்புறம் திருச்சி, சென்னையில் குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் திமுகவினர் இன்னும் பேனர் எடுக்கலை, தலைவர்களுடைய சிலைகளை மூடலை, அந்த கொடிக்கம்பங்கள்லாம் கூட அகற்றலை. அது ஏன் சார்? கரூருக்கு மட்டும் ஒரு சட்டமான்னு கேட்குறாங்க. ஆமாம், கரூரில் இருக்கிறவர் வந்து பெரிய எஜமானர், ஓகேவா, எப்பவும் சிறை செல்லக்கூடிய ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு எஜமானர். அதனால் அந்த ஒரு தைரியத்தில் அவர் இருக்காப்புல. இதெல்லாமே தேர்தல் ஆணையம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அதுதான் சார், தேர்தல் ஆணையம் பார்க்குறாங்க, அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க சார். இப்போ அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி பாஜக, அந்த பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கரூரில் இருக்கக்கூடிய IPS IAS அதிகாரிகளை உடனடியாக தேர்தல் ஆணையம் மாற்றணும். ஏன்னா இவங்க ஃபுல்லாமே வந்து திமுகவினுடைய ஏஜென்ட் மாதிரி இருக்காங்க. ஏன்னா பொய் கேஸாக போடுறாங்க சார். ADMK மேலேயும் பொய் கேஸ் போடுறாங்க, பாஜக மேலேயும் பொய் கேஸ் போடுறாங்க. யாரெல்லாம் இந்த திமுக செய்கிற இந்த அடாவடித்தனத்துக்கு எதிராக கேட்குறானோ எல்லாத்து மேலேயும் கேஸை போடுறாங்க. குறிப்பாக அதிமுக சார்பாக கரூரில் ஆர்ப்பாட்டம் பண்ணால் கூட எஜமானர்கிட்ட கேட்டு தான் போலீஸ் பெர்மிஷன் கொடுக்குறதா இதை நம்ம அதிமுக முன்னாள் அமைச்சர் கூட இதை பதிவு பண்ணியிருந்தாரு. அதனால வந்து என்னன்னா இவங்களை உடனடியாக மாற்றணும்னு அவர் சொல்லியிருக்காரு சார். இப்போ இதை பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் பயமாக இருக்குது சார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சியில் இல்லாத போதே அவ்வளோ பண்ணாங்க, இப்போ ஆட்சியில் இருக்கும்போது ரொம்ப இன்வால்வ் ஆகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது சார். அதெல்லாம் மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. நீங்கள் என்னதான் காசு பணம் அண்டா குண்டா கொடுத்தாலும் மக்கள் மாற்றத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திமுக ஆட்சியில் நடந்த அந்த அவலங்கள் எல்லாம் மக்கள் மறக்க மாட்டாங்க. காசுக்கு என்றைக்குமே விலை போகாதவங்க நம்ம மக்கள். அதனால் அதை தேர்தலில் கண்டிப்பாக திருப்பி அடிப்பாங்க. நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க, அண்டா குண்டா கொடுத்தா விலை போக மாட்டாங்கன்னு. தமிழ்நாடு முழுக்க அண்டா குண்டா கொடுக்குறாங்கன்னு மக்களுக்கெல்லாம் தெரியும். என் வீட்டிலே கொண்டு வந்து ஹாட் பாக்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. அது பிறந்த நாளை முன்னிட்டு கொடுத்துருக்காங்க. பிறந்த நாள் என்ன 5 வருஷமா உங்களுக்கு பிறந்த நாள் வரல சார்? எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் பிறந்த நாள் வருமா? கோயம்புத்தூரில் சார் குறிப்பிட்ட ஏரியாக்களில் நம்ம எஜமானர், கரூர் எஜமானர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு குடவுனில் ஃபுல்லாக வந்து சில்வர் அண்டா இறக்கி வச்சிருக்காரு சார். கோவையில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க சில்வர் அண்டா, ஹாட் பாக்ஸு, குக்கரு எல்லாமே கொடுக்குறாங்க சார். இது இப்போ இல்லை, இது இப்போ கொடுக்க ஆரம்பிக்கல, கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து திமுகவில் வந்து இன்னும் வேட்பாளர்கள் பெயரே அறிவிக்கலை. இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இருக்கக்கூடிய இன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே அவங்கவுங்க தொகுதியில் ஹாட் பாக்ஸு, அண்டா குண்டா நீங்கள் சொல்கிற மாதிரி சில்வர் பாத்திரங்களை கொடுத்து மக்களை கவர நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் அந்த கனவு பலிக்காது. ஏன்னா காசு கொடுத்துட்டா மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அது நைட்டோட நைட்டாக ஒரு 5000 போட்டாங்க. என்ன கேட்கணும்னா 5000 போட்டாங்க சார். இப்போ ஒரு அரசியல் கட்சினா நீங்கள் என்ன பண்ணணும், நான் இது பண்ண போகிறேன்னு வாக்குறுதி கொடுக்கணும். இப்போ ADMKலாம் பாருங்களேன், ஒரு 2 கட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன அது, இந்த மாதிரி ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீ, கல்வி கடன் ரத்து பண்ணுறோம், அதுக்கப்புறம் மீனவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறோன்னு மாதிரி ADMK சொன்னாங்க. இப்போ இந்த கட்சிகள் வந்து வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் ஓட்டில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்க மாதிரி நம்புகிறாங்க சார். அப்போது இவங்க பண்ணுறது வந்து நாங்கள் அண்டா குண்டா கொடுத்தா ஜெயிச்சிடலாம்னு நம்புகிறாங்களா, இல்லை இது பயத்தினுடைய வெளிப்பாடா? பயத்தின் வெளிப்பாடு தான். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்குது. கூட்டணியில் அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதை ஸ்டாலின் வந்து இன்றைக்கி நடந்த ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியிருக்காப்புல, உட்கட்சி பிரச்சனை யாராவது ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா ஆட்சியை நாங்கள் வந்து அந்த பதவியை விட்டு தூக்கிறோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாப்புல. பயத்தோட வெளிப்பாடு தான் அவர் குரலாக வருது. இதே போல பல்வேறு கருத்துக்களுடன் நாளை நம்ம அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.